ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனா கலாம்ஸ் மியூசியர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸோட முக்கியமான ஒரு சில கூட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணது எப்போ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ கூட்டங்கள் நடைபெற்றது, அதில் யார் தலைமை தாங்கினது அப்படின்னு ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்க போகிறோம். அது எங்கே நடைபெற்றது, இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்க போகிறோம். முக்கியமான கூட்டங்கள் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போது ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஃபஸ்ட்டு இது இனிஷியேட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1985. 1985 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது. இது யார் ஸ்டார்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஏஓ ஹியூம் அப்படின்றவரும், அடுத்து பார்த்தீங்கன்னா பேனர்ஜி அப்படின்றவரும் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, 885 ஏஓ ஹியூம் மற்றும் பேனர்ஜி அப்படின்றவங்க தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா கூட்டங்கள், முக்கியமான மாநாடுகள், இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் நடைபெற்றிருக்கும். அது எங்கே நடந்துச்சு, ப்ளஸ் அதில் தலைமை தாங்கினது யார், ஓகே இதை மட்டும் பார்த்தாரலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல் கூட்டம் எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா 1885 பார்த்தீங்கன்னா டிசம்பர் 28, 1885 டிசம்பர் 28 பார்த்தீங்கன்னா பாம்பேயில் முதல் கூட்டம் எங்கே நடைபெற்றதுன்னு பாருங்கள். பாம்பேயில் 1885 டிசம்பர் 28 பார்த்தீங்கன்னா ஐஎன்சியோட ஃபஸ்ட்டு மீட்டிங் பார்த்தீங்கன்னா நடைபெற்றிருக்கு. ஓகே, செகண்ட் மீட்டிங் எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. செகண்ட் மீட்டிங் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் 1886. நான் சொல்கிறேன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் எல்லா வருஷமும் பார்த்திங்கன்னா கூட்டங்கள் பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்கும், மாநாடுகள் நடைபெற்றிருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் இப்போ ஒரு சில வருஷம் பார்த்திங்கன்னா அந்த மாநாடுகளுக்கு முன்னாடி நடைபெற்றிருக்காது. அது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நான் எப்போன்னு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் மீட்டிங் 1885 டிசம்பர் 28 பார்த்திங்கன்னா பாம்பேயில் ஃபஸ்ட் மீட்டிங். செகண்ட் மீட்டிங் பார்த்திங்கன்னா 1886 டிசம்பர் 27 to 30 வரும், 27 to 30 வரும். தேர்ட் மீட்டிங் பார்த்திங்கன்னா 1887 டிசம்பர் 27 to 30 வரும். 27 மட்டும் ஞாபகம் முக்கியமாக. ஓகே, இது எங்கே நடைபெற்றிருக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில், மெட்ராஸில் 1000 விளக்கு அப்படின்ற பகுதியில் பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்கும். ஃபஸ்ட் மீட்டிங் பாம்பேயில், செகண்ட் மீட்டிங் கொல்கத்தா, தேர்ட் மீட்டிங் பார்த்திங்கன்னா மெட்ராஸ். இதை மட்டும் ஞாபகம். அதே மாதிரி வருஷம் 885 டிசம்பர் 28, 886 டிசம்பர் 27, 887 டிசம்பர் 27. ஓகே, இந்த 3 கூட்டங்களுக்கும் பார்த்திங்கன்னா யார் தலைமை தாங்கினது அப்படின்னு பார்த்தரலாம். ஓகே, தலைமை தாங்கியவர்கள் யாருன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல் கூட்டத்துக்கு தலைமை தாங்கினது யார் பார்த்தீங்கன்னா உமேஷ் சந்திர பேனர்ஜின்றவங்க பார்த்திங்கன்னா தலைமை தாங்கி நடத்தியிருப்பாங்க. செகண்ட் கூட்டத்துக்கு பார்த்திங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி பார்த்திங்கன்னா 3 தடவை பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார், நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், மூன்றாவது கூட்டத்துக்கு பார்த்திங்கன்னா யார் தலைமை தாங்கினது பார்த்திங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜி அப்படின்றவர் பார்த்திங்கன்னா தலைமை தாங்கியிருப்பார். ஃபஸ்ட்டு பேனர்ஜி, செகண்ட் பார்த்திங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, தேர்டு பார்த்திங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜி அப்படின்றவர் பார்த்திங்கன்னா தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 3 தெரிஞ்சிருச்சு. ஓகே, இது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், 1929 பார்த்திங்கன்னா லாகூரில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருக்கும். 1929 பார்த்திங்கன்னா லாகூரில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருக்கும். அதுக்கு தலைமை தாங்கினவர் யாரும் பார்த்திங்கன்னா நேரு, ஜவஹர்லால் நேரு பார்த்திங்கன்னா தலைமை தாங்கி நடத்தியிருப்பார். ஓகே, இந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருப்பாங்க. என்னென்னு பாருங்கள், 1930 ஜனவரி 26 பார்த்திங்கன்னா ஜனவரி 26 விடுதலை நாளாக பார்த்திங்கன்னா கொண்டாடணும் அப்படி சொல்லி முடிவெடுத்திருப்பாங்க. ஜனவரி 26 ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா விடுதலை நாளாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருப்பாங்க. 1930 ஜனவரி 26 விடுதலை நாளாக கொண்டாடணும் அப்படி சொல்லி முடிவெடுத்திருப்பாங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மீட்டிங், செகண்ட் மீட்டிங், தேர்ட் மீட்டிங் ப்ளஸ் 1929 பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் நடைபெற்றிருக்கும். அது பார்த்திங்கன்னா லாகூரில் நடைபெற்றதுன்னு தெரியும். அதுக்கு தலைமை தாங்கினது யார் பார்த்திங்கன்னா நேரு. இதில் தான் பார்த்திங்கன்னா ஜனவரி 26 முழு விடுதலை நாளாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடணும்னு சொல்லி முடிவெடுத்திருப்பாங்க. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1885 ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா இந்த காங்கிரஸ் மாநாடுகள் பார்த்திங்கன்னா நடைபெற்றதுன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா நடைபெறாத வருஷங்கள் ஒரு சில வருஷங்கள் இருந்துச்சுன்னு சொன்னேன். ஓகே, அது எந்தெந்த வருஷம் பார்த்தாலும் நடைபெறாத வருஷம் என்னென்னு பார்த்திங்கன்னா 1930, 1935, 1941 ப்ளஸ் 1945, 1941 45 வரையும். ஏன்னு பாருங்கள், அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இது செகண்ட் வேர்ல்டு வார் நடைபெற்றிருக்கும். 1941 45 வரையும் பார்த்திங்கன்னா 39 நடைபெற்றிருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா 41 45 வரையும் பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டு வார் காரணமாக பார்த்திங்கன்னா இந்த மாநாடுகள் பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்காது. 1930, 35, 41 to 45 இந்த இதில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த காங்கிரஸ் மாநாடே நடைபெற்றிருக்காது. ஓகே, அதிலும் இன்னொரு சிறப்பு மாநாடுகள் பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்கும். ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு சில வருஷங்கள் பார்த்திங்கன்னா சிறப்பு மாநாடுகள் பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்கும். அந்த சிறப்பு மாநாடுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். எப்படின்னா பாருங்கள், என்னென்ன முக்கியம், ஃபஸ்ட்டு 3 ரொம்ப முக்கியம், அதே மாதிரி 30 29 ரொம்ப முக்கியம், அதே 30 29 30 முக்கியம். அதே மாதிரி இந்த சிறப்பு மாநாடுகள் எந்தெந்த வருஷம் நடைபெற்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம். சிறப்பு மாநாடுகள் எந்தெந்த வருஷம் நடைபெற்றதுன்னு பார்த்திங்கன்னா 1918,
பாருங்க 1918 நோட் பண்ணிக்கங்க. 18 நடைபெற்றிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1920 23 1920 1923 1942 1942 இந்த பார்த்திங்கன்னா 4 வருஷம் பார்த்திங்கன்னா சிறப்பு மாநாடுகள் நடைபெற்றிருக்கு. 18 20 23 42 இந்த 4 வருஷம் பார்த்திங்கன்னா சிறப்பு மாநாடுகள் நடைபெற்றிருக்கும். இதை பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கங்க. ஓகே, இது எங்கெங்கே நடைபெற்றதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1918 பார்த்திங்கன்னா எங்கே நடைபெற்றதுன்னு பாருங்கள். 18 எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்திங்கன்னா பாம்பேயில். 1918 சிறப்பு மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா பாம்பேயில். 1920 சிறப்பு மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் நடைபெற்றிருக்கும். 1923 மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கும் பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடைபெற்றிருக்கும். அதேமாதிரி 1942 சிறப்பு மாநாடு எங்கே நடைபெற்றிருக்குன்னா அதே பாம்பேயில் நடைபெற்றிருக்கும். நோட் பண்ணிங்க. இந்த சிறப்பு மாநாடுகள் முக்கியம். அதேமாதிரி மாநாடுகள் நடைபெறாத வருஷங்களும் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4 படிக்கிறவங்களுக்காக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வருஷத்துக்கு 2024 பார்த்திங்கன்னா 24 ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா குரூப் 4 வருது. அதுக்கடுத்த மாதம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் குரூப் 2 வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போதைக்கு பார்த்திங்கன்னா குரூப் 2 பார்த்திங்கன்னா தமிழுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது பார்த்திங்கன்னா பிப்ரவரி 15 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நான் வீடியோ கீழே பார்த்திங்கன்னா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை போய் தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம டிஎன்பிசி ப்ரிப்பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.